ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பட்டர் ஃப்ரூட் அவகாடோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் பட்டர் டோஸ்ட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பழுத்த அவகாடோவை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி அவகாடோ தான் கிடச்சிது. இதை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற பல்ப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன்லேயே வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த அவகாடோவாக இருந்துச்சுன்னா இது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் ஒரு குட்டி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கிறோம். நான் ஒரு பாதி தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் தேவைக்கேற்ப நம்ம எடுத்துகிட்டு இது அவகாடோ, தக்காளி, அப்புறம் வெங்காயம் இது 3 மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட கொரியண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பரையும் சில்லியும் வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைய நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு ப்ரெட்டோட சைடில் இருக்கிறத வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாலாம், அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து சாண்ட்விச் மாதிரி நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து நான் வந்து வைக்கிறேன். சீஸ் ஸ்லைஸை வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற அவகாடோ, டொமேட்டோ, அப்புறம் ஆனியன் இதை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து 2 சைடுமே வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்லில் வச்சுட்டு கூட இன்னொரு சைடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 சைடுமே அட் டைமில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தோசை கரண்டி எல்லாம் கையிலே கூட நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வராது, நல்லா வந்து பைண்டிங் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா வந்து அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா பைண்ட் ஆகிடும், பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி 4 சைட்ஸுமே வந்துட்டு திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வந்து மொறுன்ட்டு வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்லா மொறுன்னு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து கட் பண்ணோன்னா பாருங்கள், நமக்கு சூப்பராக உள்ளே இருக்கிற சீஸ்லேருந்து எல்லாமே வெந்திருக்கு. இது கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஃபுட்டு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.